இது மாம்பழ சீசன். மாம்பழ சீசன்ல மாம்பழத்தை பயன்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுவையா மாம்பழ புட்டிங், அதாவது மேங்கோ புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா சாஃப்டா சுவையா இருக்கும். இதை நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். இது இனிப்பு சுவை நல்லா கூடுதலாகவே இருக்கும். கொஞ்சம் புளிப்பு சுவை நிறைந்த மாம்பழமா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இனிப்பு சுவை, அதாவது சர்க்கரையை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கணும். இப்போ இந்த மாம்பழத்தை நான் முழுவதுமாக பயன்படுத்த போகிறது கிடையாது. இதிலேருந்து ஒரு பாதி மாம்பழம் மட்டும்தான் பயன்படுத்த போகிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை இருக்கு இல்லையா, அந்த சதையை மட்டுமே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். தோல் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கடுத்து தான் இப்போ இந்த கப்பால் ஒரு 3/4 கப் அளவுக்கு மாம்பழம் இருக்குது. அதனால் அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பயன்படுத்த போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிப்பு சுவை குறைவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. முதல்ல மாம்பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வச்சுருக்க சர்க்கரை, அதுக்கு அடுத்ததாக பால் 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். காய்ச்சாத பால் தான் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பால் ஆறி இருக்கணும். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், அதனுடைய டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். அதில் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அதுக்கடுத்து தான் வேற ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே காய்ச்சாத பால் ஒரு 1/4 கப்புக்கு குறைவாகவே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அதுக்கடுத்து தான் ஒரு சாஸ்பேன் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த மாம்பழ விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். அந்த மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு கொதி மாதிரி வர ஆரம்பிக்கும். லைட்டாக அங்கங்கே பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல திக்காக மாறி வர ஆரம்பிக்கும். சோள மாவு சேர்த்தாலே நல்ல திக்காக மாறி வர ஆரம்பிக்கும். அது மாதிரி ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு நல்ல திக்கான பதத்துக்கு மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் ஒரு சில்வர் பாத்திரம் இல்லைனா கண்ணாடி பாத்திரம் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா பட்டர் தடவிக்கிங்க. இதில் நம்ம வச்சுருக்கதை கொஞ்சம் சூடாகவே சேர்த்துடலாம். இதை இப்போ 1 மணி நேரம் வெளியில் நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் இல்லைனா 5 மணி நேரம் வச்சுருக்கணும். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துலேயே நல்லா உங்களுக்கு திக்காக மாறி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். சரியே ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓரங்களில் ஸ்பூனை பயன்படுத்தி லைட்டாக எடுத்து விட்டுக்குங்க. எடுத்துட்டு ஒரு தட்டை போட்டு இப்படி மாதிரி கவுத்திட்டு லைட்டாக டேப் பண்ணாலே போதும். சூப்பரான மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மாம்பழ சுவையோட அந்த மணத்தோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே சின்ன மாம்பழத்துண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன புதினா இலைகள் வச்சு பரிமாற வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.